நாம அப்படியே சொன்ன விஷயம் தான் இப்போ வந்து பாண்டியன் ஷோஸில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா வந்து இப்போ காமிக்கப்படுது. அதில் என்ன அப்படின்னா வந்து இந்த சுகன்யா அப்படிங்கிறவங்க கேரக்டராகவே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் இல்லாத, அதே மாதிரி மற்றவங்க சந்தோஷத்தை சீர்குலைக்க நினைக்கிற நடிக்கிற ஒரு ஆளாக வந்து அவங்கள வந்து இப்போதைக்கு காமிக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட வெள்ளி சீரியல் வெள்ளி அப்படிங்கிறதுக்கு டிப்பிக்கலாக இருக்க மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பழனிவேல் தன்னுடைய கல்யாணத்தை நிறுத்தி இந்த சுகன்யா கூட கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு காரணம் தன்னுடைய அண்ணனுங்க சொன்ன ஒரு மாபெரும் பொய் தான் அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு இனிமேல் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வந்து திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பி வந்தா. இங்கே வந்த அப்புறம் சுகன்யா ரொம்ப நல்லவங்களாட்டம் அப்படியே நடிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்களே வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, அப்படியே எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனால் ரூம்குள்ளார அவங்க நடந்துக்கிட்டதே வேறு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சு தருவாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வச்சாங்க. ஆனால் நீங்கள் அங்கேருந்து கிளம்பி பொட்டலம் அடிக்க வந்துட்டீங்க. அதுவும் இந்த ரூமை பார்த்தா ரூம் மாதிரியா இருக்குது. அதுக்கு முன்னாடி ஏசி வச்ச ரூம் இருந்துச்சு. இப்போ இந்த ரூமில் அது யாரோட ரூம் வேறு தெரியல, யாரோ ஒருத்தனோட ரூம் வேறு விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ரூமில் உட்கார வச்சு இப்போ கொசுக்கடியாக இருக்குது, என்னால் இங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த வீட்டுக்கு நான் வேலைக்காரியாக வந்திருக்கேன் அப்படி இப்படிலாம் பேசின ஒரு ஆள். ஆனால் மற்றவங்க முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லவங்களாட்டம் நடிக்கிறாங்க. பழனிவேலுக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியல. அவருக்கு முன்னாடி குழப்பமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எப்பயுமே இந்த சீரியலில் ஒரு விஷயம் இருக்கும். வில்லன் வில்லிகள்லாம் உடனுக்குடன் ஒருத்தவங்களை வந்து அடையாளம் கண்டுப்பாங்க. டக்குன்னு போய் பேசி உனக்கு இதானே வேணும் அதானே வேணும்னு சொல்லிட்டு ஒரு டீல்லாம் போட்டுப்பாங்க. ஆனால் நல்லவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பேக்காகவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா அரசி கிட்டக்க குமரவேல் பேச ட்ரை பண்ணுறாருன்னு எப்படியாச்சும் வந்து பாண்டியரை மொத்தமாக வளைச்சி போட்டு காலி பண்ணணுங்கிறதுக்காக தானே வந்து அவரோட பொண்ணை வந்து உங்கள் பையனை வச்சு கல்யாணம் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வேற இறங்கி அப்படியே குமாரி எவ்வளோ நல்லவன் தெரியுமா வல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி மனசில் காதில் விதைக்க போகிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிப்பிக்கலான சீரியல் விஷயங்கள்லாம் அடுத்து நடக்க போகுது பாண்டியன் ஷோஸுங்கிறத பற்றியும், இந்த புது ஜோடி ஆஃப் இந்த சுகன்யான் பழனிவேலுங்கிறத பற்றியும், சுகன்யா உடனடியாக மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.